வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் 11ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல தொழில் முனைவோர்கிட்ட ஒரு மீட்டிங் மாரி ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு என்ன சொல்றது இன்ட்ராக்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னபூர்ணாவுடைய ஹோட்டல் அதிபர் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சங்கத்துடைய கௌரவ தலைவரும் கூட. இவர் வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். இவர் இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸாவோ இல்லைனா வந்துட்டு ஒரு கோபமாக ஒரு எதிர்கட்சிகள் வந்துட்டு கேள்வி வைப்பாங்கள்ல, அவங்கள வந்துட்டு மட்டம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேள்விகளாக தெரியல. அவர் வந்து அவருடைய கருத்தையும் அவருக்கு ஏற்படுற சிரமத்தையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு வந்து வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் அவரோட ஸ்டைலில் கோயம்புத்தூரில் ஒரு நகைச்சுவையாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பக்கத்தில் இருந்த வானதி ஸ்ரீனிவாசன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போயிடுச்சு. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் வந்துட்டு கேள்வி கேட்டதில் அங்கே இருக்கிறவங்க யாராலையும் பதில் சொல்ல முடியல, அவங்களே கலாய்க்கிற அளவு ஒரு கேள்வி கேட்டாரு, எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போய் வைரலா அந்த வீடியோ வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க செப்டம்பர் 12 அன்னைக்கு. இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் பிளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார். ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீது கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கமெண்ட் சொல்கிறதுலையோ இல்லை வேறு யாரை வந்து என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதுலையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச்லேயே வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அவர் வந்துட்டு இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் மீட் பண்ணி மன்னிப்பு கோரினார் அப்படின்ற ஒரு வீடியோ வந்துட்டு ட்விட்டரில் வெளியாகுது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியானதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்து ரொம்பவே பெருசாகவே பேசப்படுது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டோன்றக்காக அவங்க மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமூக ஊடகங்களையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களும் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவை சேர்ந்த கனிமொழி அவர்கள், இங்கே காங்கிரஸை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டனத்தை வந்து எழுப்புறாங்க. இதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 டீமுக்கு மேல கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து, என்னோட மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல, மத்த எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்க ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க. நீங்க அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க, நாங்க காது கொடுத்து கேட்கிறோம். நீங்க என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்க, என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டும் 3 டெஸ்க், இதுல அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல். ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்ல ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சர்ல என்ன பண்ணுவாங்க, அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்தாங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஆனா இதுல இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஜிஎஸ்டி நிலுவை தொகை வரல கொடுங்க, இல்ல ஜிஎஸ்டில என்னோட அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க. கூட நாங்க யாரையும் தடுக்கல. இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டட். யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க, காயர்ல பிரச்சனை இருக்கா வாங்க, இல்ல விவசாயியோட
வருஷம் 6000 கிடைக்கலன்னு மனு வருதா, வாங்க விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சு வச்சாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிய, கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால சரி அதிகாரிங்க வந்தாங்க, மனு வாங்கினாங்க, நாங்க எதெல்லாம் எங்களால தீர்க்க முடியுமோ நாங்க போய் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகல. அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு பிரீஃபிங் கொடுக்கறாங்க. எத்தனை மனு வந்தது, எதெல்லாம் முக்கியமான மனுக்கள், எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்துல எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 1000 பேருக்கு மேல அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது, நாங்க பட்ஜெட்ல என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கோம், நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை, அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் நானே உங்களுக்கு விரிவா சொல்றேன். நீங்க போய் பேங்க்ல மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார். அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஓட்டல் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்க 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். சோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அது ஜிஎஸ்டி பத்தி வித்தியாசம் இருக்கு, காரம் தனியா ஸ்வீட் தனியா அப்படின்னு அவர் பேசுறாரு. ஜிஎஸ்டி பத்தி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்றதுக்கு தானே. நாங்க குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்க ஜிஎஸ்டி பத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொன்னா அது வராம இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமயே இருந்திருக்கலாமே. ஆனா ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்க கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க எல்லாருமே கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டிருக்கேன், நான் என்ன சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபி இல்ல, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும். நான் அதை விரும்பல. ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பத்தி. எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டிருக்கேன். நான் நேற்று காலையில 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார். நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த ப்ரெஸ் மீட் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வானதி சீனிவாசன் என்னென்ன பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அவர் கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொல்லலாம். அவரே வந்துட்டு 7 மணிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி நான் தப்பாக பேசுகிறேன், இது வந்து சமூக ஊடகங்களில் ஒரு மாதிரி வேறு மாதிரி ட்ரெண்டாக போயிடுச்சு அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்கணும், அமைச்சரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணனால மீட் பண்ணுறதுக்கு அவங்க டைம் ஒதுக்கி கொடுத்ததாகவும் இவர் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டதாகவும் சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்போ இங்கே இல்லை கரெக்டுங்களா, அவர் வந்து லண்டனில் ஒரு கோர்ஸ்க்காக போயிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஏன் வெளியிட்டீங்க, அதாவது சீனிவாசன் அவர்கள் வந்துட்டு போய் மன்னிப்பு கேட்குற வீடியோவை பிஜேபியினர் தேவையில்லாமல் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்துட்டு அவரே வந்துட்டு சாரி கேட்டார். அதாவது பாஜக சார்பாக, தமிழக பாஜக சார்பாக மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ட்விட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு.
இப்போ நம்ம வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இதை வச்சு என்ன தோணுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை ஏதோ பிரச்சனையில் வந்துட்டு அதுக்கான அமைச்சரை வந்துட்டு கேட்கும் போது, அதாவது கேள்விகளோ இல்லாட்டி அவர் கேள்வியாக கூட கேட்கல, ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ணும் போது அதுக்கு வந்து அரசாங்கம் எந்த மாதிரி பதில் கொடுக்க வேண்டும்ன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்க அவங்க இப்படி சொல்றியாப்பா, ஓகே நான் என்ன பண்ணுறேன், இது என்னன்னு பார்க்கலாம், என்ன இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குன்றது என்னோட கருத்து. அதை விட்டுட்டு நீ என்ன கேள்வி கேட்டியா அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றது வந்து வேற மாதிரியான ஒரு அணுகுமுறை. அது வந்து எந்த நாள் வரைக்கும் வந்துட்டு எடுபடும் மக்கள்கிட்ட அப்படின்றது எனக்கு தெரியல. அதே போல் அவர் சொல்கிற வந்து நியாயத்தையும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது முக்கியமான அந்த அமைச்சருக்கான இது வந்து அப்போ தான் வந்துட்டு ஒரு மதிப்பு கூடும். அவர் வந்துட்டு அவருடைய பிரச்சனையை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரே விஷயத்தில் ஒரு இதை சின்னதாக ஒன்று ஆட் பண்ணும்போது பன்னு ஒன்று இருக்குது, அதில் ஜாம் ஆட் பண்ணும்போது அதோடைய டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் சாப்பிட்றது ஒரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் கம்மியாகும், இன்னொரு இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால எல்லாத்தையும் ஒரே வரைமுறை கொண்டு வாங்க, அது அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி ஒரே மாதிரி கொண்டு வாங்கன்றது தான் அவருடைய ரெக்வஸ்ட்டாக தெரியுது. இது வந்து ஒரு நியாயமான ரெக்வஸ்ட்டாக தான் எனக்கு படுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னதுக்கு அவரை கூப்பிட்டு இப்போ வந்து அவரே வந்து திடீர்னு வந்து சாரி கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து தப்பாகவும் பேசலை, நார்மலாக என்னுடைய கருத்தை வந்து நான் எடுத்து வச்சேன். அந்த கருத்தை சொன்னதுக்கு வந்து அதுக்கு நான் வந்து சாரி கேட்குற அளவுக்கு நான் வந்துட்டு தள்ளப்படுறேன்னா எந்த அளவு மன உளைச்சலாக இருக்கும். அவரை வந்து பின்னாடி வந்து மிரட்டியிருப்பாங்களா மிரட்டியிருக்க மாட்டாங்களான்றது நமக்கே வந்து ஒரு உங்கள் யூகத்துக்கே நான் விட்றேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தர் நார்மலாக சொல்கிற விஷயத்துக்காக போய் சாரி உடனே அடுத்த நாளே வந்து சாரி கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. அப்படி இருக்கும்போது அப்போ அவரை வந்து பின்னாடி மிரட்டினீங்களா, ஓகே அப்படியே வந்து அவர் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாமல் சரி ஓகே நம்ம பண்ணது வந்து ஓரளவு தேவையில்லாத பிரச்சனை கிளப்பிடுச்சு அப்படின்னு சாரி வந்து கேட்டாலும் அதை வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டது எந்த வகையில் நியாயம்? இந்த வீடியோ வெளியிட்டதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த அளவு கெத்தாக இருக்கேன் பாத்தியா அப்படின்றத வந்து மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டதாக தான் தெரியுது. இப்படி என்ன இது பண்ணால் இப்படி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு ஆகும் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து ஓரளவு அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாருன்றனால தான் அவர் வந்து உடனே வந்துட்டு ட்விட்டரில் சாரி கேட்டு நியூஸ் வந்து பதிவிட்டிருக்காரு. அவருக்கு வந்து நல்லா தெரியும், ஏன்னா இறங்கி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஓரளவு பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணது அவர் தான். அந்த அளவுக்கு பண்ணிட்டு போக இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் டோட்டலாக டேமேஜ் பண்ணுறது அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் ஒரு ட்விட்டரில் உடனே வந்துட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. இது வந்து இந்த மாதிரியே போச்சுன்னா கண்டிப்பாக மக்களுடைய எதிர்ப்பை தான் இவங்க வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஆகுன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை இந்த விஷயத்தில் அவரை வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி சாரி கேட்க வச்சிருப்பாங்களா, இல்லை அவரே வந்து சாரி கேட்டிருப்பாரா, இல்லை சாரி கேட்டது வந்து வீடியோ எடுத்து போட கரெக்டா இல்லை தப்பா, இதை தான் வந்துட்டு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.